ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரைக்களம். இந்த வீடியோவில் பரபரப்பாக போயிட்டுருக்கு கார்த்திகை தீபம் சீரியலோட ஒரு சூப்பர் ப்ரோமோன்னு வந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலே ஒரு வேறு லெவல் ப்ரோமோன்னு தான் சொல்லணும். யாருமே மிஸ் பண்ணிடாதாங்க. அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம ரேவதி வந்து தனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையாங்கிறத சுற்றி தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இதை முன்னுக்கட்டியே கணிச்ச சாமுண்டீஸ்வரி எல்லா இடத்துலையுமே போய் ஆதாரத்தை ஃபுல்லாக அழித்து வச்சுருந்தாக்க. ஆனால் அதில் தான் ரேவதிக்கு சந்தேகமே வந்திருக்கு. ஏற்கனவே அந்த மண்டபத்தில் உள்ள அம்மா சொன்ன மாதிரி நீங்கள் 2 பேருமே ஜோடி பொறுத்த சூப்பராக இருந்தீங்கன்னு சொன்ன உடனே, அப்போ கண்டிப்பாக நமக்கு கல்யாணம் ஆகிடுச்சி, மாப்பிள்ளை தான் யாருன்னு இன்னும் நமக்கு தெரியலங்கிற மாதிரி இருந்தாங்க. அப்போ நமக்கு கல்யாணம் ஆனது ஏன் மறைக்கிறாங்கங்கிற கன்ஃபியூஷனில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு இடத்தையா தேடிக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக ஒரு ஃபோட்டோ ஸ்டூடியோ கடையில் ஃபோட்டோ கிடைக்கி, ஆனால் அதில் மாப்பிள்ளை ஃபோட்டோவை அடித்து வச்சுருக்கு. அப்போ மாப்பிள்ளை யார், நமக்கு கல்யாணம் ஆகியிருக்கு, தாலியெல்லாம் இருக்குது, அப்போ மாப்பிள்ளை யார் அப்படிங்கிற உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக ரேவதி என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தலையை பிச்சுக்கிட்டு நடந்து போகிறாங்க. அப்போ கார்த்திக் ஃபோன் அடித்து கோயிலில் இருக்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. அங்கே போய் கார்த்திக் வந்து கார்லேருந்து ஒரு பொருளை எடுக்க சொல்கிறாரு. அப்போ ரேவதி கார்த்திக் பர்ஸ்லேருந்து விழுந்த அந்த ஃபோட்டோவை எடுக்கிறாங்க. அதை பார்த்தீங்க அப்படின்னா ரேவதி கையில் இருக்க அச்சு அசல் கல்யாண ஃபோட்டோ மாதிரியே இருக்குது. ஒரு நிமிஷம் ரேவதிக்கு தலையே சுற்றிருச்சு. ஏன்னா நம்மளோட கணவர் வந்து நம்ம கார்த்திக் மாமா தானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன்னா நம்ம கூடயே இருக்கிறாரு, ஆனால் நம்ம கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற உண்மையை நம்மகிட்ட சொல்லவே இல்லை. இவர் தான் நம்ம ஹஸ்பண்டுன்னு நம்மகிட்ட சொல்லவே இல்லை. எதுக்காக இதை மறைச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரேவதி அதை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ஃபோட்டோவை அப்படியே அவங்களுக்குள்ளே வச்சுக்கிறாங்க. அப்போ நம்மளோட ஹஸ்பண்ட் கார்த்திக் மாமா தான் சந்தோஷமும் பட்டுக்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு